தினமொரு வசனம். யோனா 3வது அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். விளக்கம். ஒரு நல்ல மருத்துவர் ஒரு நோயாளியை குணமாக்க எந்த விதமான ஒரு சிகிச்சை தேவை என்பதை அறிந்திருக்கின்றார். அந்த சிகிச்சை நோயாளியின் பார்வைக்கும் எண்ணத்திற்கும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதில்லை. ஆனால் விரும்பத்தகாத விதமாக தோன்றினாலும் வியாதியஸ்தன் குணமாகிட அது அவசியம். நினிவே மக்கள் மேல் கோபத்திற்கு பதிலாக அன்பை பொழிய விரும்பிய தேவன் யோனா முதலாக கனிவான வார்த்தைகளை அல்ல, கடுமையான எச்சரிப்பின் வார்த்தைகளையே பேசினார். யோனாவிடம் போய் அவர்களுடைய மனதிற்கு இதமாகவும் மனநிலைக்கு இசைவாகவும் ஆதரவான வார்த்தைகளை பேச சொல்லவில்லை. நினிவேக்கு போய் அதற்கு எதிராகவே பேச சொன்னார். தேவன் யார் மனம் திரும்ப வேண்டும், யார் தங்களின் தவறுகளுக்காக மனம் வருந்தி சரியான பாதைகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர்களை அவர் நேசிக்கின்றார் என்று அர்த்தம். அந்த அன்பின் நோக்கம் நிறைவேற எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு அனுப்பப்பட்டால் அது பொருத்தமாய் இருக்கும் என்று அறிகின்றார். குற்றங்களில், தவறுகளில், கடினமான நிலைகளில், கீழ்ப்படியாமைகளில், முரட்டுத்தனமான குணங்களில், மதிகேடான செயல்களில் மூழ்கி போயிருக்கின்ற மனிதர்களுக்கு அன்பின் தொனி அல்ல, கண்டிப்பின் தொனியே அவசியம் என்று அவர் அறிந்திருக்கின்றார். அன்பான வார்த்தைகளும் ஆறுதலான வார்த்தைகளும் கனிவான வார்த்தைகளும் அவர்களின் தவறுகளை அவர்கள் நினையாமல் போக பண்ணும். தங்களின் குற்றங்களை, குறைவுகளை, தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை, தகாத விதமாக வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளை அவர்கள் தவறு என்று உணர விடாமல் அந்த அன்பின் வார்த்தைகள் கண்களை மறைக்கும். நாத்தான் தேவனுடைய பிரதிநிதியாக சென்று தாவீதை கண்டித்தான், அவனை எச்சரித்தான், தவறை சுட்டிக்காட்டி தேவ கோபம் அவன் மேல் வந்திருப்பதை கூறினான். ஏனென்றால் அவ்விதமான கண்டிப்பின் வார்த்தைகள் தான் அவனுடைய தவறுகளை அவன் உணரச் செய்து மனம் திரும்ப வழிவகுக்கும். மனம் திரும்ப வேண்டிய தேவையை உணர்ந்தால்தான் மறுபடியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற முடியும். நாத்தானின் எச்சரிப்பின் வார்த்தைகள் தான் தேவ அன்பை மீண்டும் தாவீது அனுபவிக்க வழிவகுத்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய தவறுகளை சரி செய்து கொண்டு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.